உணவே தெய்வம். வள்ளலார் பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்வோம். வள்ளலார் கற்பூர சித்தி எப்படி அடைந்தார் என்று பல பேருக்கு குழப்பம். வள்ளலாரிடமே கேட்டுவிடுவோம் என்று வள்ளலாரிடம் கேட்டதற்கு அவர் கூறிய பதில், நாம் கர்ப்பத்தில் இருந்தபோது சுழுமுனை சுவாசம் தான் செய்தோம். எப்படி கரு உருவாக உஷ்ணம் தேவை, அந்த உஷ்ணத்தை சுழுமுனை சுவாசமே தந்தது. அந்த உஷ்ணத்தால் தான் கருவே வளர்ந்தது. குழந்தையாக முட்டை குஞ்சு பொறிக்க உஷ்ணம் தேவை, உணவு தேவையில்லை. காய்ச்சல் வந்தால் உடல் எப்படி சூடாகிறது, தண்ணீர் கொதிக்கும் பொழுது நீர் சூடாகி ஆவியாகி போய்விடுகிறது. கற்பூரம் எப்படி எரிந்து காற்றோடு காற்றாக போய்விடுகிறது, அதுபோல் வள்ளலார் சுழுமுனை சுவாசத்தை தவிர சந்திரகலை சூரியகலை சுவாசத்தை செய்யவில்லை. அவருக்கு எப்பொழுதும் சுழுமுனை சுவாசமே ஓடியது. உடல் உணவை எடுத்துக்கொள்ளாது அமுதத்தையே உண்டு வாழும் வள்ளலார் தன் காலம் முழுவதும் சுழுமுனை சுவாசம் செய்தே தன் தேகத்தை கற்பூர சித்தியாக எரித்து கொண்டார். தன் உயிரை பிரம்மத்தோடு கலந்து பிரம்மமாகி விட்டார். அந்த உஷ்ணத்தை வெளிக்காட்டாமல் இருக்கத்தான் தன் உடலை வெள்ளை ஆடையாக மறைத்து கொண்டார். வணக்கம்.